ஓகே, இப்போ என்சிஆர்டியில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ஒரு அடுத்த சம்மில் இருக்கோம். என்ன? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆன் ஏ ஸ்மால் ஸ்பியர் ஆஃப் சார்ஜ். ஓகே, இந்த வேல்யூ டியூ டு த அனதர் ஸ்மால் ஸ்பியர் ஆஃப் சார்ஜ். ஓகே, இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். ஸோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இன் ஏர். ஏர்னாவே எப்சிலான் நாட். அடுத்தது 0.2 நியூட்டன் ஃபோர்ஸ். அப்போ எத்தனை டேட்டா கொடுத்துருக்காங்க? 1, 2, எப்சிலான் நாட்டு 4 டேட்டா கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆன் த செகண்ட் ஸ்பியர் டியூ டு த ஃபஸ்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் மேலே எவ்வளோ காமிக்குது? 0.2 நியூட்டன். அப்போ செகண்டு ஃபஸ்ட்டு மேலே எதாவது காமிக்கும்? ஈக்குவலண்ட் ஆப்போசிட் அதே தான் காமிக்கும். அப்போ 0.2 தான். அப்போ இதுக்கு ஆன்சர் பிரச்சனை இல்லை. இப்போ ஏன் மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியும்? ஃபோர்ஸுக்கு தான் ஃபார்முலா தெரியும். என்னது? 1/4π எப்சிலான் நாட் Q1 Q2 R². அவங்க என்ன கேட்டிருக்காங்க? டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ டிஸ்டன்ஸ் இங்கே வந்துடணும். அப்போ R² = 1/4π எப்சிலான் நாட் Q1 Q2 F. கரெக்டாக? இது இங்கே வந்தால் அது இங்கே வந்துடும். கிளியர். இப்போ வேல்யூ தான் அழகாக சப்ஸ்டிட் பண்ணணும். சரி, என்ன ஏதாவது எல்லா எஸ்ஐ யூனிட்டில் இருக்கா? மைக்ரோ குழுங்கிறது எஸ்ஐ யூனிட்டில், கூலும் தான் எஸ்ஐ யூனிட். அப்போ மைக்ரோ கூலுமாக மாற்றணும். ஓகேங்களா? மற்றபடி நியூட்டன்லாம் எஸ்ஐ யூனிட்டில் தான் இருக்குது. ரைட். அப்போ என்ன பண்ணலாம்? R² இதோட வேல்யூ என்ன? 1/4π எப்சிலான் நாட் 9 × 10⁻⁹. ஓகே, Q1 Q2 ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. 0.4 0.4 × 10⁻⁻6. மைக்ரோனா எவ்வளவு? 10⁻⁻6. ரிமைனிங் என்ன? கூலும். நான் என்ன பண்ணுறேன்? பாயிண்ட் வந்தாலே எனக்கு அலர்ஜி ஆயிரும். அப்போ 0.4 நான் 4ன்னு இன்க்ரீஸ் பண்ணால் இதை என்ன பண்ணும்? டிக்ரீஸ் பண்ணும். டிக்ரீஸ் பண்ணால் என்ன வரும்? 7 வரும். ஏன்னா மைனஸ் அதிகப்படுத்தும் போது கம்மி தானே, அவ்வளோதான். அதே மாதிரி தான் ரிமைனிங் Q2 எவ்வளவு? மைனஸ் அப்புறம் பேசிக்கலாம். எவ்வளவு? 0.8. அப்போ என்ன எழுதுவீங்க? 0.8 × 10⁻⁻6ன்னு எழுதுவீங்களா? இல்லை இது எழுதுன மாதிரி 8 × 10⁻⁻7 எழுதுவீங்களா? இப்போ பாருங்கள், பாயிண்ட் இல்லாமல் இருக்குது. ஓகே, எல்லாம் ஒன்று தான். ரைட். இது மைனஸ் இங்கே முன்னாடி கூட போட்டுக்கலாம். ஏன்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது டிஸ்டன்ஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி தானே, அதுக்கு எதுக்கு மைனஸ் வரப்போகுது? வராது. பை ஃபோர்ஸ் எவ்வளவு? 0.2. இதுவுமே பாயிண்டில் வருது. 0.2 எப்படி எழுதலாம்? 2 × 10⁻⁻1. இப்போ பாருங்கள், உங்களுக்கே ஆசையாக இருக்குது. 9, 4, 8 பாயிண்டில் வந்தால் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ ஈஸியாக அடிக்கலாம். என்னது? இது 2வா? ரைட், 2. அப்போ என்ன வரும்? 9 2 18 18 8 144. அப்போ 144. கரெக்டாக? ரைட். அப்போ ரிமைனிங் பவர் இது எவ்வளவு? 9ஆ? சரி, 10 போட்டுருங்க. 9 -7 -7 -14 -1 மேலே வந்தால் இங்கே ஒரு 10 பவர் இருக்குல்ல, இது -1 மேலே வந்தால் +1. அப்போ +1. அப்போ என்ன வரும்? 144 × 9 1 எவ்வளவு? ப்ளஸ் முதல் ஆட் பண்ணிங்க. 9 1 10. 10ல் -14 போச்சுன்னா -4. ஓகேங்களா? அப்போ R². நமக்கு R தான் வேணும். அப்போ R எடுக்கணும், என்ன? ரூட் எடுக்கணும். அப்போ R எடுத்தால் ரூட் எடுக்குங்க. அப்போ 144 ரூட் எடுத்தால் 12 × 10⁻⁻4 ரூட் எடுத்தால் 10⁻⁻2. இதை எப்படிலாம் எழுதுறேன்னு பாருங்கள். இதை எப்படி எழுதலாம்? R = 1.2 சயின்டிஃபிக் நோட்டேஷன் இது என்ன பண்ணியிருக்கேன்? டிக்ரீஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இதை என்ன பண்ணணும்? இன்க்ரீஸ் பண்ணணும். மைனஸை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ்னா என்னது? குறைக்கணும். -1. ரைட். R 0.2 இன்னும் குறைக்கிறேன். குறைச்சா என்ன ஆகும்? -1 விட அதிகம் யார்? 10 எவ்வளவு? 0. அப்போ R = எவ்வளவு? 0.12 மீட்டர். இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். ஓகே, தேங்க்யூ. All the best. God bless you.